ஹாய் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேர் மார்க்கெட் கன்சல்டேஷன். ஸோ இது வந்து ஆஸ்ட்ராலஜி ஷேர் மார்க்கெட் கன்சல்டேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இதில் இன்றைக்கி அவர் எடுத்திருந்ததை நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன சொன்னோம்னு. ஸோ அவர்கிட்ட என்ன பகிர்ந்தோமோ அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோஸ்கோப். ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த 2024 ப்ராஃபிட்டாக லாஸா, எந்த மாதம் ப்ராஃபிட், விச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட், எது லாஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2030 வரைக்கும் கவர் பண்ணிட்டோம் அவருக்கு எப்படி இருக்குங்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாரோஸ்கோப் விஷயம் முடிஞ்சுது. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டாக்கு வந்து அந்த பேர் சொல்லி அது கேட்டிருந்தார். அதை வந்து ஹோல்டு பண்ணலாமா, அதை ஆல்ரெடி எடுத்துட்டார் ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து அந்த ஸ்டாக்கோடைய கிராஃப் வரைபடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அவங்களுக்கு வந்து போட்டே காமிச்சிட்டோம். இப்போ இதுதான் அவருடைய அந்த ஸ்டாக் அவர் வச்சுருக்கிறது. ஸோ அந்த ஸ்டாக் பேர் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவர் வந்து பணம் கட்டி கன்சல்டேஷன் எடுத்திருக்காரு. ஸோ இதில் சொல்லிட்டோம்னா அவருக்கு இதாக போயிடும். சரி, XYZன்னு ஒரு ஸ்டாக் வச்சுருப்போம். ஸோ அது வந்து என்னென்னா இப்போ ஒரு இறக்கமாக இருக்குது. அவர் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது இன்னும் கம்மியாகுமான்னு கேட்டிருந்தார். நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா சேம் வழக்கம் போல் ஆஸ்ட்ராலஜிக்கலாக ப்ரிடிக்ட் பண்ணி அப் டு ஜூன் வரைக்கும் அந்த ஸ்டாக் டவுனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டு தான். அதனால் தாராளமாக ஹோல்டு பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ பங்குச்சந்தை கன்சல்டேஷன், அது ஷேர் மார்க்கெட் கன்சல்டேஷன், அதை ஆஸ்ட்ராலஜியில் நம்ம எப்படி பண்ணுறோம்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் அதை வந்து எப்படி இருக்குங்கிறது பண்ணிக்கலாம். இல்லை 2024 நிஃப்டியோட இதை எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் அந்த கன்சல்டேஷனில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகுங்கிறத பரிந்துரைக்கப்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆஸ்ட்ராலஜிக்கலாக தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுடைய ஆரோஸ்கோப் எப்பவுமே பார்த்து அதோடைய ப்ரிடிக்ஷன் சொல்லிடுவோம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போது அவருக்கு என்னென்னா ஆக்சுவலாக பேனிக் ஆகி அவர் இதை கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம வீடியோ பார்த்து தான் அவர் ஆக்சுவலாக ஒரு 4 days முன்னாடி கேட்டிருந்த அப்பாயின்மெண்ட்டை அவருக்கு நமக்கு இன்றைக்கி கொடுத்துருந்தோம். ஸோ அவருக்கு இப்போ கொஞ்சம் அவருக்கு ஹாப்பி, மனதளவில் ஹாப்பி. அது கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜிக்கலாகவும் அது எந்த டார்கெட்டுன்னு நம்ம அவருக்கு சொல்லியிருந்தோம். அப்போ அவருக்கு என்னென்னா அவர் பண்ணியிருக்கிற முதலீடு வந்து கொஞ்சம் சேஃபு, அதை கொஞ்சம் அவர் வந்து ஃப்யூச்சரில் நல்லா பண்ணிக்கலாங்கிறதும் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை அவரை கொஞ்சம் இன்ட்ராடே ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தோம் அவருடைய ஆர்எஸ் பிரகாரம். ஸோ ஸ்டாப் இன்ட்ராடே ட்ரேடிங் அது குறிப்பிட்ட மாதங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து குறிப்பிட்ட மாதங்கள் பண்ணலாம், மறுபடியும் அந்த குறிப்பிட்ட மாதங்கள் ஸ்டாப் பண்ணோம். அந்த ஒரு பீரியடை வந்து குறித்து கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் எப்படி இருக்குங்கிறது பேஸ் பண்ணணும். செகண்ட் விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத பார்த்துட்டு அப்புறம் என்னென்னா ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரிடிக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டாக் இல்லைன்னா நாங்கள் ஆல்ரெடி எப்படியுமே வருடம் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருப்போம், அதை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம், சரி அதுக்கான டைம் கிடச்சிது, அதனால் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.